நடிகரும் சமையல் கலை வல்லுநருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாகவும், கோயிலில் வைத்து தன்னை திருமணம் செய்து கொண்ட அவர் தன்னுடன் சேர்ந்து வாழ மறுக்கிறார் என்றும் ஜாய் கிறிசில்டா புகார் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமா வட்டாரத்தில் பிரபலமாக அறியப்படுபவர் மாதம்பட்டி ரங்கராஜ். கோவை மாவட்டம் மாதம்பட்டியில் பிறந்ததன் மூலம் மாதம்பட்டி ரங்கராஜ் என அழைக்கப்படுகிறார். இவரது தந்தை சினிமா வட்டாரத்தில் மிக பிரபலமான சமையல் வல்லுநராக அறியப்பட்ட நிலையில் சமையல் துறையில் படிப்பை மேற்கொண்டு தானும் சிறந்த சமையல் வல்லுநர் என்பதை நிரூபித்தார். அவரது பாரம்பரிய ரெசிபிகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. சமையலை தொடர்ந்து கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியான மெஹந்தி சர்க்கஸ் படத்தின் மூலம் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார் மாதம்பட்டி ரங்கராஜ். தொடர்ந்து பெண் குயின் படத்திலும் நடித்தார். சினிமாவில் நடித்திருந்தாலும் அவரை பிரபலமாக்கியது அவரது சமையல்தான். சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்களின் வீட்டு விசேஷங்களில் சமையல் செய்து அசத்தி பெரும் பிரபலமடைந்தார். தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக பணியாற்றி மேலும் புகழ் பெற்றுள்ளார். தற்போது அந்த ஷோவில் பணியாற்றி வரும் ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஸ்ருதி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். அவரது முதல் மனைவி ஸ்ருதி ஒரு வழக்கறிஞர் ஆவார். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மாதம்பட்டி ரங்கராஜ் காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசில்டாவை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இருவரும் மாலைகள் அணிந்திருக்கும் புகைப்படத்தை ஜாய் கிறிசில்டா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட அது காட்டுத்தீ போல இணையத்தில் பரவியது. இந்த அலை ஓய்வதற்குள் ஜாய் கிறிசில்டா தான் 6 மாதம் கர்ப்பமாக இருப்பதாக அறிவித்து அடுத்த புகைப்படத்தை இறக்கினார். இது பலருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தனக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு ரகா ரங்கராஜ் என பெயரிட இருப்பதாக குறிப்பிட்டு ஜாய் கிறிசில்டா புகைப்படம் ஒன்றை பதிவிட அதுவும் இணையத்தில் வைரலாகியது. இத்தகைய சூழலில்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிறிசில்டா சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாகவும், கோயிலில் வைத்து தன்னை திருமணம் செய்து கொண்டவர் தன்னுடன் சேர்ந்து வாழ மறுக்கிறார் என்றும் தனது புகாரில் கூறியுள்ளார். மேலும் முதல் மனைவியுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நிலையில் அது பற்றி மாதம்பட்டி ரங்கராஜிடம் ஜாய் கிறிசில்டா கேட்டபோது அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. தனது வழக்கறிஞருடன் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு வருகை தந்த ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதாக புகார் அளித்துள்ளார்.